எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வால் போஸ்டர் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இமேஜ் எடுத்துக்கிட்டேன். அதை இப்போ ஃபோட்டோஷாப்புக்கு கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அதை கட் பண்ணிக்கிறேன். பென் டூல் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறது ரொம்ப கவனமாக கட் பண்ணுங்கள். இந்த ஃபெதர்லாம் இது இல்லாமல், ஷார்ப் இல்லாமல். பென் டூல் நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா அது பென் டூல் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். போஸ்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஊருக்கு தகுந்த மாதிரி மாறும். மேக்ஸிமம் 12, 18, 10, 15 எப்படி இருக்கும். நான் 10க்கு 15 வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். அது எதுக்கு இப்படி பண்ணுறோன்னாக்கா, மாஸ்க் பண்ணிட்டாக்கா நம்ம தேவையில்லைன்னா திருப்பி அதை கொண்டு வர முடியும். எரேஸ் பண்ணாக்கா அதை கொண்டு வர முடியாது. அதுக்காக தான் இந்த லேயர் பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாஸ்காக இருக்கிறது. அதுக்கப்புறம் இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் எடுத்து போட்டுக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் லுக் போஸ்டர். இந்த ஸ்டில் ஏற்கனவே வந்துருச்சு. நம்மக்கிட்ட பெயிண்டிங் ஒரிஜினல் பெயிண்டிங் ஸ்டில்லே இருக்குது. அதை எடுத்து ரைட் சைட் கார்னரில் வச்சுக்கிறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே எரேஸ் பண்ணுறேன். இதுவும் மாஸ்க்கு தான். வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புரியும் உங்களுக்கு. இப்போ டெக்ஸ்ட் அடிச்சுக்கிறேன். என்ன மேட்ரு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, தல அஜித் நடிக்கும் நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தின் டீசர் இணையதளத்தில் மாபெரும் சாதனை படைக்க வாழ்த்துக்கள். இதான் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிறேன். அதை அப்படியே ஒரு காப்பி லேயர் எடுத்து அப்படி கொஞ்சம் சின்னதாகி வச்சுக்கிறேன். இப்போ நடுவில் நமக்கு படம் பேர் வரும். அதனால் அதை விட்டுட்டு நம்ம கீழே போயிடலாம். இப்போ கீழே மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இது எதனாலன்னா, இப்போ டீசரா இல்லை ட்ரெய்லரான்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க. அதனால் இப்போ அவங்க ஃபோட்டோவை தான் ட்ராக் பண்ணி கொண்டு வர போகிறேன். இது நம்ம ஏற்கனவே பண்ணது தான். அவங்க விசுவாசம் படத்துக்கு பண்ண பேனர்லேருந்து அவங்களுடைய ஃபோட்டோவை ட்ராக் பண்ணிக்கிறேன். இது நண்பர் தான், இவரோட ஃபோட்டோவை தான் போட போகிறேன். இப்போ Ctrl+T ப்ரெஸ் பண்ணி சின்னதாக வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அதிகமாக இருக்கும். அது எதனாலனா, அந்த பேனர் சைஸ் பெருசு. அதனால் நீங்கள் சின்ன சைஸ் டாக்குமெண்ட்டில் கொண்டு வரப்போ ஸ்ட்ரோக்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், பெருசாகும். அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இது மட்டும் எடுத்துகிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அது அதிகமாக ஓப்பனில் இருந்தால் ஸ்லோவாக இருக்கும், ஹேங் ஆகும். இப்போ இன்னொரு பேனர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுலேருந்து ஏதாவது யூஸ் ஆகுதா என்னன்னு. இதுவும் விசுவாசம் படத்துக்கு நம்ம பண்ண பேனர் தான். இதுலேருந்து என்ன, அந்த தன்னம்பிக்கை தன்னடக்கம் தனி வழி, இதிலேருந்து எடுத்துக்கலாமா இல்லை நம்மளே டைப் பண்ணிக்கலாமா? சரி, நம்மளே டைப் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லெஃப்ட் கார்னரில் தன்னம்பிக்கை, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு சென்டரில் தன்னடக்கம்,
ரைட்டு கார்னரில் தனி வழி. அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் பண்ணணும் அப்படி இல்லை, எல்லாமே தனித்தனி லேயராக வைப்பாங்க. 3 டெக்ஸ்ட்டு 3 லேயராக இருக்கும், நான் ஒரே லேயராக வைக்கிறேன். அந்த ஸ்பேஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வைக்கணும். அது எப்படின்றது பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ 2 இடத்துலையும் உள்ள ஸ்பேஸ் வந்து ஒரே அளவில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உக்காந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திரைப்படத்தி டீசர் ட்ரெய்லர் 2மே வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு எது தேவையோ அதை டக்குன்னு எடுத்துடலாம், அதை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, லிக்னைட் சிட்டி தல அஜித் ஃபேன்ஸ், இதுதான் அவங்க டீமோட பேர். அவங்க ஃபேன்ஸ் கிளப்போட ஐடென்டிட்டியே தான். அது வந்து பாட்டமில் வைக்க சொல்லியிருக்காங்க, அதை வச்சுருவோம். அதுக்கப்புறம் மேலே இருக்குது அவங்களோட லோகோ. இப்போ வந்து இது சின்னதாக்கிட்டு படத்தோட டைட்டில் கொண்டு வந்துடலாம். நேர்கொண்ட பார்வை அந்த டைட்டில். அந்த இமேஜை ட்ராக் பண்ணிவிட்டு மார்க்யூ டூல் எடுத்து அதை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து காப்பி ஆகலை அப்படின்னு காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, கண்ட்ரோல் எல்லை ப்ரெஸ் பண்ணி பிரைட்னஸ் கான்ஸ்டன்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு பேக்ரவுண்டு பிளாக்கில் இருக்கிறதுனால ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். இதுக்கு ஸ்ட்ரோக் கொடுத்துட்றேன், எல்லோ கொடுத்துட்றேன். இப்போ அடுத்து எல்லா இதுவும் இந்த மாதிரி கொடுத்துடலாம். கலர் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் தனியாக ஒரு லேயர் போட்டுட்டு தான் கலர் அப்ளை பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் லேயர் போடலைன்னா இமேஜ் மேலேயே கலர் அப்ளை ஆகிடும். ஃபோட்டோஷாப் பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக தான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டை ப்ரெஸ் பண்ணிடுறேன். அப்படின்னா வந்து இந்த லேயர் வந்து பாட்டம் ஆஃப் த லேயர் போயிடும், இருக்கிறது எல்லாத்தோட கடைசியாக போயிடும். இப்போ இந்த பிளாக்கை வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் அமைக்கி இந்த மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அது எனக்கு தேவை, டெலிட் பண்ணிட்டேன். இன்னொரு லேயரை போட்டுக்கிட்டு ஒயிட் கலர் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நம்ம அடித்து வச்சுருக்க எல்லா ஃபாண்ட்டும் ஒரே ஃபாண்ட் ஸ்டைலில் தான் இருக்குது. அந்த ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றிக்கலாம். எதுவும் போல்ட் பண்ணும்போது போல்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அஜித் பேர் வந்து தீனா ஃபாண்ட்டு உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டு இதில் வச்சுக்கிறேன். பெருசாக ஆக்கி அதை நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு F8 கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிரேடியன்ட் ஸ்டைல் எல்லாமே பேசிக்காக இதே வரக்கூடியது. அதில் எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி தெரியல, அதனால் நானே ஒன்று புதுசாக எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது, டார்க்காக வச்சுக்குவோம். இது நல்லாயிருக்கு, இதை வச்சுருவோம். இதுக்கடுத்து கீழே இருக்க ஃபாண்ட்டுக்கும் அது மாதிரி கிரேடியன்ட் ஸ்டைல் கொடுத்துடலாம். இது நல்லாயிருக்கு, இதே வச்சுருவோம். கொஞ்சம் சின்னதாகணும், கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி அப்படி சின்னதாக வைக்க வேண்டியதான். இப்போ என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு, பேக்ரவுண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அதனால் இந்த இமேஜ் கூட கொலாப்ஸ் பண்ணி புதுசாக ட்ரை பண்ணலாம். ஒன்றும் இல்லை, அந்த இமேஜை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுருங்க. அதை லாஸ்ட்டாக கொண்டு போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து லாஸ்ட்டாக போய்ட்டுருங்க. அதுக்கடுத்து ஃபில்டரில் போனீங்கன்னா ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அதில் ஆப்ஷனில் உள்ளே போனீங்கன்னா காஷன் பிளர்னு ஒன்று இருக்கும். காஷன் பிளரில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு ப்ளஸ் பண்ணி அந்த லேயரை பெண்ட் பண்ணி பாருங்கள். அது பிளெண்ட் ஆகிட்டே வரும். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த பேக்ரவுண்டு உங்களுக்கு ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அஜித் ஸ்டில்லு பின்னாடி ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா டார்க்காக பார்க்க நல்லா தெரியும், நல்லாயிருக்கும். கீழே இருக்க ஃபாண்ட்டுக்கும் மாற்றி பார்ப்போம். எதுவும் பிடிக்கல. ஏற்கனவே நம்ம வச்சு அஜித் ஃபாண்ட்டுக்கு வச்சதேன் கலர் எதுக்கும் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். இது எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. இது நீங்களே உங்களுக்கு மாற்றி பார்க்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வச்சுக்கலாம். நான் இப்போ லாஸ்ட் அந்த அஜித் ஃபாண்ட்டுக்கு வச்சு பார்த்தீங்களா, அதே வச்சுக்கிறேன். இப்போ இந்த மேலே இன்னொரு இமேஜ் ஒன்று போட்டுக்கிறேன். இது வைக்கிறப்பையும் பார்த்தா தெரியும், நல்லா இருக்க மாதிரி தெரியுது. இந்த இமேஜை டீசேச்சுரேட் பண்ணிவிட்டு அதை கூட பெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தான் நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி இதே ஃபைனல் பண்ணிக்கிறேன். ப்ளர் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கிறேன். ஒரு டைம் நீங்கள் ப்ளர் வச்சிட்டிங்கன்னா கண்ட்ரோல் F கொடுத்தா போதும், லாஸ்ட் ஃபில்டர் அதே அப்ளை ஆகிடும். இப்போ ஏற்கனவே இந்த பேக்ரவுண்டுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப டார்க்காக இருக்குது. பேக்ரவுண்ட் டார்க்காக இருந்தால் மேலே இருக்க மேடெல்லாம் சின்ன டல்லாக தெரியும். ஏன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாக பேக்ரவுண்டு மேலே தான் போகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், பேக்ரவுண்டு ப்ளராகவோ கொஞ்சம் டல்லாகவோ வச்சுருந்தோன்னா ஃபோக்கஸ் எல்லாமே ஃபோட்டோ மேலே விழுவும். பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை பார்ப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி வச்சுருந்தோன்னா பேக்ரவுண்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. சில பேர் கேட்பாங்க அடிக்கிற கலர் வேணும்னு, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு போஸ்டரு டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். அதை சேவ் பண்ணிவிடுவோம். ஜேபக்காக சேவ் பண்ணிவிட்டேன். அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். நான் சேவ் பண்ண ஃபோல்டர் உள்ள போய்ட்டு அதை பார்ப்போம். ரொம்ப நல்லா தான் வந்திருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.